கர்த்தருடைய பரிசுத்தம் மேன்மைப்படுவதாக. தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான வசனம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்திலேயே ரொம்ப பெஸ்டான ஒரு வாக்கு தத்தம்னா இதுதாங்க. ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கார். உலகத்தை படைத்த தேவன், நம்மளை படைத்த தேவன் நம்ம கூட இருப்பதே பெரிய ஸ்லாக்கியம். சரி, அவர் எதுக்காக நம்ம கூட இருக்கணும்? தீமையிலிருந்து விலக்கி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. பாருங்கள், பிசாசின் கிரிகைகளுக்கு விலக்க, இருளின் அந்தகாரத்துக்கு நம்மளை விலக்கி பாதுகாக்க, விடுவித்து நம்மளை வழி நடத்த, சகல காரியத்தில் நம்மளோடு கூட இருந்து வலது கையை பிடித்து நடத்த, இவ்விதமாக ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காரியங்களை நம்மளை வச்சு அவர் செய்ய முடியும். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நம்மளை நடத்த முடியும் இல்லையா? ஆனால் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை இல்லவர், நம்ம கூட தான் இருப்பார். ஆனால் நீங்கள் அவரோட இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அவரோடு இருக்கணும். அவர் கையை பிடிச்சி நாம் நடக்கணும். அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கணும். அவரோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அவர் நின்று அவர் சமூகத்தில் ஜெபிக்கணும், துதிக்கணும். ஸோ இதெல்லாம் செய்யும்போது தாங்க கர்த்தர் நம்ம கூட இருக்க முடியும். இருப்பீங்களா ஆண்டவரோடு?